எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அனைத்து வசதிகளுடன் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டுள்ளது என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க காத்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், விவரங்கள் என்ன? வணக்கம். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அனைத்து வசதிகளுடன் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. நீதிமன்றமும் இதற்கு பாராட்டும் தெரிவித்திருக்கின்றது. சென்னை கிளாம்பாக்கத்தில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்துதான் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து தனியார் ஆம்னி பேருந்துகளும் இயக்கப்பட வேண்டும் என கோரி ஜனவரி 24ஆம் தேதி போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தனியார் பேருந்து நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி RN மஞ்சுளா முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் கோயம்பேட்டில் உள்ள தங்களது இடத்தில் பேருந்துகளை நிறுத்தி வைக்க அனுமதிக்க வேண்டும் எனவும், மீண்டும் கிளாம்பாக்கத்திற்கு எடுத்து செல்லும் பொழுது குறிப்பிட்ட இடத்தில் பயணிகளை ஏற்றிச் செல்ல அனுமதிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் மாதவரம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஆம்னி பேருந்துகள் இயக்கவும் அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் அவர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் PS ராமன் கோயம்பேடு பேருந்துகளை நிறுத்தி வைக்க அனுமதிக்கப்படும் என தெரிவித்தார். மற்ற கோரிக்கைகளை குறித்து ஆம்னி பேருந்து உரிமையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் 400 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உணவகங்கள், இலவச மருந்தகங்கள், பெண்களுக்கான பிரத்யேக வசதிகள் உட்பட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர் தூரத்தை தவிர வேறு எந்த அசௌகரியமும் இல்லை எனவும் விளக்கமளித்தார். மேலும் கிளாம்பாக்கத்தில் இருந்து மக்கள் வசதிக்காக சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளுக்கு மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த பிரச்சனையில் சுமூகமாக தீர்வு காண வரும் சனிக்கிழமை பேச்சுவார்த்தை கூட்டம் நடத்த தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து இந்த விவகாரத்தில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அதன் விவரங்களை நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வருகிற பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அனைத்து வசதியுடன் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசின் பாராட்டு தெரிவித்த நீதிபதி எந்த திட்டம் வந்தாலும் அதில் சில குறைபாடுகளை இருப்பது தவிர்க்க முடியாது எனவும் நீதிபதி தன்னுடைய கருத்தினையும் தெரிவித்திருக்கின்றார்.